ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ஜினல் ஜிஎஸ்டி ஸ்கீம். இந்த மார்ஜினல் ஜிஎஸ்டி ஸ்கீம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் நிறைய ஆஃபீஸர்ஸ் கூட இந்த ஜிஎஸ்டி ஸ்கீம் இருக்கிறதே தெரியாது. இந்த ஸ்கீமில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஃப்ளாட்டாக அது 18% இருக்கும். சில ப்ராடக்ட் 28% இருக்கும். சில ப்ராடக்ட் 12 இருக்கும். சில ப்ராடக்ட் 5 கூட இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த மார்ஜினல் ஜிஎஸ்டியில் மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு அதே மாதிரி லாபத்திலிருந்து தான் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கு. எப்படி இது அப்படின்னா, இது ஒன்லி அப்ளிகபிள் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு ஸ்கீம் இதில் இன்டர்ஃபியர் ஆகாது. இது எப்படி பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மொபைல் எடுத்து வாங்குறீங்க, செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணுவீங்க? ஒரு லாபம் வைப்பீங்க. ஜிஎஸ்டி எப்படி கட்டுவீங்க? லாபத்துலேருந்து ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் யாருக்கு அஃபோர்டபுள் ஆகும் அப்படின்னா, மொபைல் ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு மோஸ்ட் அந்த ஸ்கீம் அஃபோர்டபுள் ஆகும். மற்றபடி இந்த டெக்ஸ்டைல்ஸு அதுக்கெல்லாம் இது அஃபோர்டபுள் ஆகாது. அதே மாதிரி இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. இதில் அது ஒரு மைனஸ் இருக்குது. மற்ற நீங்கள் புதுசாக வாங்குற ஜிஎஸ்டிக்கு கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் இன்புட்டை மட்டும் கிளைமே பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வாங்குற அந்த லாபத்துக்கு ஜிஎஸ்டியை அப்படியே 18% கட்டிடணும் மொபைலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் அஃபோர்டபுளாக இருக்கு. இது நிறைய பேர் இந்த ஸ்கீம் தெரியாது. யாரெல்லாம் மொபைல் ஸ்டோர் விற்கிறீங்க, அதாவது மொபைல் ஃபோன்ஸ் விற்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, மொபைலை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், இந்த ஸ்கீமில் எப்படி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் இருக்கா, டிசிஎஸ் அப்ளிகபிள் இருக்கா, நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் தரோம். ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, அசோசியேஷனுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த ஸ்கீமை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஸ்கீமில் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்கீமில் நாங்க பிசினஸ் ரன் பண்றதுக்காண்டி நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவை நீடு இருந்துச்சுன்னா நீங்க கம்பல்சரி அசோசியேஷனை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம லைக்ஸ் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.